ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஈர்ப்பு விதியில் நம்ம நிறையா விஷயங்கள் பார்த்தோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சந்தேகப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம சந்தேகப்பட ஆரம்பித்தோன்னா நம்மளோட கவனம் வந்து சிதறிடும். ஸோ முழுசாக எஃபர்ட் நம்மளால் கொடுக்கவே முடியாமல் போயிடும். முழுசாக எஃபர்ட் கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னா, ஆப்வியஸ்லி அது நம்மளோட ரிசல்ட்டை பாதிக்கும். நம்ம எந்த ஆசையை, எந்த லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அதுக்குண்டான செயலை நம்மளால் 100% நிச்சயமாக சரிவர செய்ய முடியாது. எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா முழுசாக எஃபர்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் ரிசல்ட்டை வந்து இயற்கையிட்ட விட்டுருவோம் அப்படின்னு விட்டோம்னாலே நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான். இந்த சந்தேகம் வர்றது எப்படின்னா, இப்போ ஒரு வேளை நம்ம ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெறுறோம். அப்போது அந்த டார்கெட் தான் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சு நம்ம இங்கேருந்து ஓடுறத ஃபோக்கஸ் பண்ணோன்னா நிச்சயமாக அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடலாம். அதை விட்டுட்டு நான் ஓடுறப்பயே கீழே விழுந்துட்டா, என்னை விட வேகமாக யாராவது போயிட்டா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இப்படி நம்ம யோசிக்க கவனச்சிதறல்கள் அதிகமாகி நம்மளால் ஓடுற வேலையில் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்க முடியாது. ஸோ இது வந்து புரிஞ்ச எக்ஸாம்பிள். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணுறோன்னா ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மொதல் விஷயம் சந்தேகப்படக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்ததுன்னா அந்த சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணி அது சந்தேகம் இல்லாத அளவுக்கு நம்ம ஒரு மனநிலைக்கு வந்துட்டு நம்ம சரியாக தான் பண்ணுறோன்ற நம்பிக்கையோடு இருந்தால் செய்யலாம். சந்தேகம் இருக்குது ஆனாலும் எனக்கு அது வேணும்னா நிச்சயமாக அதை சந்தேகத்தை சரி செய்யாத வரைக்கும் எந்த ஆக்ஷனும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது சக்ஸஸ் கொடுக்காது. ஸோ நீங்களும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட்ஸ்கிட்டையோ இல்லை அது உண்மைதானா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். இது எல்லாமே ஈர்ப்பு விதியில் வரதான். ஏன்னா நீங்கள் சந்தேகம் அதிகமாக பட அந்த இடத்துல டவுட் வர ஆரம்பித்தோடனே அதற்கு உண்டான ஈர்ப்பு விதி வேலை பார்க்க ஆரம்பிக்கும். இவங்க டவுட் பண்ணுறாங்க, அப்போ அதுக்கு நிச்சயமாக கிடைக்காது. டவுட்டே இல்லாமல் எந்த விஷயத்தை நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நம்மக்கிட்ட ஈர்க்கப்பட்டு வரும். சந்தேகத்தை ஈர்த்தோன்னா என்ன வரும்னா, சந்தேகத்தில் அவுட்புட் என்னது? ஒன்றுமே இல்லை, ரிசல்ட் இல்லை. நம்மளுக்கு எது தேவையில்லையோ அதுதான் வந்து சேரும். இப்போ சாய்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்குது. தேங்க்யூ.